இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, மத்திய முன்னாள் அமைச்சரும் அது மட்டும் இல்லாம இப்ப எம்பியுமா இருக்கக்கூடிய அனுராக் தாக்கூர் இருக்கார் இல்லையா. ஸோ விண்வெளிக்கு முதல்ல போனது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா யூரி காக்கரின் கிடையாது, ஹனுமான் தான் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கக்கூடிய விஷயம் இந்திய அளவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு எதிர்வினைகளை சம்பாரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சயின்ஸ் இருக்கு இல்லையா, சயின்ஸ் வந்துட்டு எவ்வளவோ வந்துட்டு டெவலப் ஆயிடுச்சு. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட வந்துட்டு விண்வெளிக்கு போனதுக்கும் நிலவுக்கு போனதுக்குமான வித்தியாசம் அப்படின்றது தெரியாம வந்துட்டு விண்வெளிக்கு முதல்ல போனது நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி இருந்தப்ப ஒரு உள்துறை அமைச்சர் ஒரு முன்னாள் அமைச்சர் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான பதவியில் இருக்கக்கூடிய அனுராக் தாக்கூர் அந்த இடத்துல போயிட்டு நீல் ஆம்ஸ்ட்ராங் முதல்ல நிலவுக்கு போனவர், யூரி காக்கரின் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் விண்வெளிக்கு போனவர் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லியிருக்கணுமே தவிர நிலவுக்கு போனவரை கரெக்டா சொன்ன குழந்தைகளையும் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹனுமன் தான் வந்துட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்றது அந்த குழந்தைகளை பார்த்தோம் அப்படின்னா பின்னோக்கி இழுக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டனம் தெரிவிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னதான் நடந்துச்சு, அதை தாண்டி வந்துட்டு விண்வெளிக்கு முதல்ல போனது தான் யாரு அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அனுராக் தாக்கூர் இருக்கார் இல்லையா, தேசிய விண்வெளி தினத்தன்னைக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் அந்த டே கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம விளக்கம் கொடுத்துருவோம். சந்திராயன் 3 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 2023 ஆகஸ்ட் 23 அன்னைக்கு தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சேஃபா லேண்ட் ஆச்சு. ஸோ அதுல இருந்து வந்துட்டு தேசிய விண்வெளி தினமா அந்த டேவை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க லாஸ்ட் 2 இயர்ஸா அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வருஷமும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரதமர்ல இருந்து பலர் வந்துட்டு தங்களுடைய பாராட்டுகள் இருக்கு இல்லையா, விஞ்ஞானிகளுக்கா இருந்தாலும் சரி இல்ல விண்வெளி வீரர்களுக்கா இருந்தாலும் சரி தங்களுடைய பாராட்டுகள் அப்படின்றதெல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரிதான் வந்துட்டு இமாச்சல்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்லையும், அதுவும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீ ஜவஹர் நவோதயா வித்யாலயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கூல்ல பார்த்தோம்னா ஒரு விழா அப்படின்றத முன்னெடுக்கிறாங்க. அங்கதான் வந்துட்டு நம்ம அனுராக் தாக்கூர் போறாப்ல. அங்க போனோடனே வந்துட்டு அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தோம்னா முதல்ல விண்வெளிக்கு போனது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அங்க இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கோரஸா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் அதுக்கு முற்பரமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அனுராக் தாக்கூர் இருக்கார் இல்லையா, இல்ல ஃபர்ஸ்ட் விண்வெளிக்கு போனது எனக்கு தெரிஞ்ச அனுமன்ஜி அப்படின்னு சொல்லி தான் நான் வந்துட்டு நினைக்கிறேன். நீங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ்காரர்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க கொடுத்த புக்ஸ் எல்லாம் வந்துட்டு படிக்கிறது, இதன் மூலியமா வந்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல யார் ஃபர்ஸ்ட் போனது அப்படின்னு வேணா நீங்க சொல்லலாம். பட் நம்மளுடைய கலாச்சாரம் அப்படின்றது ஆயிரம் காலத்துக்கு முன்னாடிப்பட்ட கலாச்சாரம். ஸோ அந்த கலாச்சாரம், அதை தாண்டி நம்மளுடைய வரலாறு, இதெல்லாம் வந்துட்டு நீங்க படிச்சீங்க அப்படின்னா தான் இன்னும் பல கோணத்துல இருந்து நீங்க சிந்திக்க முடியும், யோசிக்க முடியும், நம்மளுடைய வரலாறுகள் அப்படின்றது வெளிவரும். அதனால நீங்க பிரிட்டிஷ்காரங்க சொன்ன மாதிரி அந்த பாட புத்தகத்துல இருக்க மாதிரியே ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றத சொல்றதை விட்டுட்டு நம்மளுடைய கலாச்சாரத்தையும் சேர்ந்து படிங்க அப்படின்னு சொன்னதை ஸ்டூடெண்ட்ஸோட மட்டும் நிறுத்தாம டீச்சர்ஸ் கிட்டையும் ஒரு வேண்டுதல், இந்த புக்ஸ் இருக்கு இல்லையா, புக்ஸ்ல இருக்கிறத மட்டும் படிச்சு பாடம் எடுக்கிறத விட்டுட்டு வெளிப்பூர்வமாகவும் நீங்க வந்துட்டு சிந்திச்சிங்க, யோசிச்சிங்க அப்படின்னா தான் நம்மளுடைய கலாச்சாரம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி அறிவாளித்தனமா பேசுறேன் அப்படின்ட்டு அரைவேக்காட்டுத்தனமா பேசி சிக்கல்ல சிக்கியிருக்காரு அனுராக் தாக்கூர் அப்படின்னே சொல்லலாம். இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இந்த நியூஸை வந்துட்டு ஒளிபரப்பின செய்தி நிறுவனம் இருக்காங்க இல்லையா, அவங்களும் பார்த்தோம் அப்படின்னா விண்வெளிக்கு முதல்ல போனது நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்றாங்க. ஸோ எல்லாருமே அந்த குழந்தைகளுக்கு வந்துட்டு அந்த கன்ஃபியூசன்ஸ் அப்படின்றது இருக்கலாம், பட் அவ்வளோ பெரிய செய்தி நிறுவனத்தில் ஆரம்பிச்சு மத்திய அமைச்சர் வரைக்கும் இந்த கன்ஃபியூசன்ஸ் இருக்கணுமா அப்படின்றது தான் இன்னைக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பலருமே அதற்கான எதிர்வினை ஆற்றுறதுக்கு முக்கியமான காரணம். இதை விட ஹைலைட்டா ஒரு நியூஸ் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யூரி காக்கரின் இருக்கார் இல்லையா, யூரி காக்கரினுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு 18 பேர் ஸ்பேஸுக்குலாம் போயிட்டு வந்துட்டாங்க. ஸோ நீல் ஆம்ஸ்ட்ராங்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 19ஆவதோ 20ஆவதோ தான் வந்துட்டு பார்த்தோம்னா ஸ்பேஸ்க்கு போனாரு அப்படின்னு சொல்லப்படுது. இது என்னப்பா புது கணக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா 1961 தான் பார்த்தோம்னா யூரி காக்கரின் இருக்கார் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விண்வெளி அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா இங்க இருந்து ஒரு 100 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய இடத்த தான் விண்வெளி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அங்க வந்துட்டு போகக்கூடியவங்கள தான் விண்வெளி வீரர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சோவியத் ரஷ்யா இருக்கு இல்லையா, அதனுடைய யூரி காக்கரின் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த 100 கிலோமீட்டர் அப்படின்றத ரீச் பண்றப்ப அங்க ஒரு சில மணி நேரம் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டு பார்த்தோம்
அப்படின்னா மறுபடியும் சேஃபாக ரிட்டர்ன் ஆகுறாரு. ஸோ யூரி காக்ரேனுக்கு அப்புறமாவே பார்த்தோம் அப்படின்னா பல நாடுகளை சேர்ந்து கிட்டத்தட்ட 17-18 பேர் வந்துட்டு அங்கே போயிட்டு விண்வெளியில் என்ன மாதிரியான அட்மாஸ்பியர் இருக்குது, விண்வெளி அப்படின்றது ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய ரிசர்ச்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. 19ஆவதாக போன நீல் ஆம்ஸ்ட்ராங் இருக்கார் இல்லையா, அவர் ஃபஸ்ட்டு மூணுக்கு போனார் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ விண்வெளிக்கு போகிறது வேற, விண்வெளியிலிருந்து அங்கே அதை தாண்டி மூணுக்கு போகிறது வேற அப்படின்ற டிஃப்ரென்ஷியேட் இருக்கு இல்லையா, அதுதான் நேற்றுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா பரவலாக விவாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம குழந்தைகளை வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு முன்னோக்கி கொண்டு போகணுமே தவிர பின்னோக்கி இழுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுராக் தாக்கூருக்கு நேற்றுலேருந்துமே பார்த்தோம் அப்படின்னா பல பக்கத்துலேருந்து கண்டனங்கள் அப்படின்றது குவிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதையும் முக்கியமாக வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னா மதுரை எம்பி சு வெங்கடேசன் இருக்கார் இல்லையா, அவருடைய அந்த பதிலுரை அப்படின்றது இன்னும் ஒரு படி மேலே போய் தெளிவான விளக்கத்தோடு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பாஜக காரங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாளுக்கு நாள் அறிவிப்புலமையில் அப்படியே அதிர வச்சுக்கிட்டு இருக்காங்க. பள்ளி மாணவர்கள்ட்ட போயிட்டு நீல் ஆம்ஸ்ட்ராங் கிடையாது, முதல்ல போனது அனுமன் தான் அப்படின்னு சொல்லி பேசுறது இருக்கு இல்லையா, இது வந்துட்டு உங்களுடைய அறிவு கூர்மையை தான் காட்டுது அப்படின்னு சொல்லி சொன்னதோட நிப்பாட்டாம கூடிய சீக்கிரமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சரா, அதாவது மத்தியில் வந்துட்டு பள்ளி கல்வித்துறை டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட இருந்துட்டு வந்துட்டு பார்த்தோம்னா கூடிய சீக்கிரமாக வந்துட்டு ஒரு டிக்ளரேஷன், ஒரு ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு சுற்றறிக்கை மாதிரி ஒரு விஷயம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பள்ளி அறிவியல் பாட புத்தகங்கள் இருக்கு இல்லையா, அதில் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய பெயர் அப்படின்றத நீக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு சுற்றறிக்கை வர்றதுக்கான வாய்ப்புகள் வர்றதுக்கு இன்னும் ரொம்ப நெருங்கிய காலம்லாம் கிடையாது, ரொம்ப தூரமான காலம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்ளரேஷனையும் சொல்லியிருக்காப்ல அப்படின்னே சொல்லலாம். ஸோ திமுக ஆரம்பித்து காங்கிரஸ் வரைக்கும் பல எதிர்கட்சிகளும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பேச்சுக்கு அவங்களுடைய அதிருப்தியாக இருந்தாலும் சரி, கண்டனத்தையாக இருந்தாலும் சரி தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தர பை பை.